அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர் மாவட்ட தெற்கு மாவட்ட ஜனதா கட்சி குடிமங்கலம் தெற்கு ஒன்றிய சார்பாக உடுமலை ஹரிபிரசாத். நான் சுற்றுச்சூழல் மாவட்ட செயலாளராக இருக்கிறேன். முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்போ கட்சியிலிருந்து விலகி ஒரு இயக்கத்தை ஆரம்பித்துள்ளார். உடுமலை சட்டமன்ற சார்பாக வெள்ள லீடர் உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் மற்றும் புதிதாக உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெறுகிறது. பெதப்பம்பட்டியில் திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் தெற்கு ஒன்றிய சார்பாக பெதப்பம்பட்டியில் அக்ஷயா மகாலில் நடைபெற உள்ளது. பொதுமக்களும் இளைஞர் அனைவரும் நிர்வாகிகள் அனைவரும் தாராளமாக கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உடுமலை ஹரிபிரசாத். சார், அந்த அண்ணாமலை அவர்கள் எப்போ கட்சியில் வந்தார்? 2019 வந்தாங்க. 2019 என்ன பொறுப்பு வந்தார்? துணைத் தலைவராக இருந்தார். அப்புறம் ஒரு 6 மாதம் 1 வருஷமாக மாநில தலைவராக இருந்தார். என் மக்கள் பாதை யாத்திரை மூலமாக எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினர்கள் இளைஞர்களெல்லாம் சேர்ந்தார். இளைஞர்களெல்லாம் சேர்ந்தாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் அந்த கட்சியில் 2019 சேர்ந்தார். எந்தெந்த தொகுதியில் அவருக்கு இதாக ஒதுக்கப்பட்டது, என்னென்ன மக்களை அவர் சந்தித்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு, அதை பற்றி? ஆனால் அதை பற்றி கோயம்புத்தூர், கவுண்டம்பாளையம், அப்புறம் சிங்காநல்லூர், அந்த மாதிரி சைடில் கரூரில் கொஞ்சம் போட்டி விட்டார், தோல்வி அடைஞ்சார். இந்த மாதிரி நிறைய மக்களுக்கு சேவை செஞ்சார். அதுவும் இல்லாமல் மக்களுக்கு அவர் இந்த வெள்ள லீடர் மூலிமா புதுக்கட்சி தொடங்குறாரு. அது மக்கள் வரவேற்கிறாங்க. 5 லட்சம் பேருக்கு மேலே இளைஞரெல்லாம் சேர்ந்துட்டு வர்றாங்க. இன்னி சேரணும்னு சொல்லி அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். அவர் புதுக்கட்சி தொடங்குறாரு. அவர் எந்த மாதிரி விஷயங்களும் பண்ணால் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் பொதுமக்களுக்கு நல்ல முதல்லையே பண்ணிட்டு இருந்தார். இப்போ தனியாக வந்ததுன்னு நான் பண்ணுவேன். அப்படி நிறையா மக்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, முதியோர்களுக்கு நல்லா பண்ணுவார். நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்கீங்க? சுற்றுச்சூழல் மாவட்ட பிரிவில் மாவட்ட செயலாளராக இருக்கேன். சுற்றுச்சூழலில் மாவட்ட செயலாளர். உங்கள் பேர்? உடுமலை ஹரிபிரசாத். வாழ்த்துக்கள். அண்ணாமலை அவர்கள் புதுக்கட்சி தொடங்குறதை நீங்கள் வரவேற்கிறீங்க. அதாவது வரவேற்கிறீங்க மீன்ஸ் இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன். நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இப்போ அவருக்கு என்ன சின்னம் ஒதுக்கினா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேலு அவர் அண்ணாமலை அண்ணா அவர் விருப்பம். ஓகே. இப்போ அண்ணாமலை அவர்கள் தனியாக கட்சி தொடங்குறாரு. அவர் கூட யார் கூட்டம் சேர்ந்து ஆக்டர் ரஜினி அவர்களாம் அதில் இணைஞ்சு பண்ண போகிறான்னு மாதிரி சொல்கிறாங்க. அது இருக்குமா? தெரிலண்ணா, அது தெரில. ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. பேக்ரவுண்டில் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஆதரவு கொடுத்தா இன்னும் அவர் மேலும் வளர்ந்துட்டு போவாரா? அதெல்லாம் கண்டிப்பாக வளர்ந்துருவார். இப்போ எந்த தொகுதியில் அவர் இருப்பார்? இப்போ இடைத்தேர்தல் வருது, புதுக்கட்சி தொடங்கி இருப்பாரா, இல்லை இன்னும் அடுத்த 5 வருஷம் கழிச்சு வர சட்டமன்ற தேர்தல்? சட்டமன்ற தேர்தல் நிற்கிறோம் பிளான். அதாவது இப்போ கட்சி தொடங்குறாரு. கட்சியில் இப்போ இயக்கம் தொடங்கி அதை அப்படியே நிர்வாகி கட்சியாகி. அப்போ இப்போ பிளானிங்லாம் ஒரு வருஷம் ஆயிரும். இந்த இதெல்லாம் பிளானிங் முடியும். இப்போ நீங்கள் வரவேற்கிறேன் கட்சி தொடங்குறது. ஓகே, சூப்பர். இன்னும் நிறைய விஷயம் நம்ம பேசலாம். அண்ணாமலை அவர்கள் நம்ம கட்சியில் இருந்தார், பாரதிய ஜனதா கட்சியில். அந்த கட்சியில் இருக்கும்போது யார் ரொம்ப மிஸ் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? மெயினான நபர்கள் யாரும் தெரியுமா? மோடிஜி, அமித்ஷாஜி, இவங்களாம் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. இவர் புதுக்கட்சி தொடங்குறேன்னு சொன்ன உடனே அவங்க என்ன மாதிரி ட்வீட் போட்டாங்க? அவர் போய் டெல்லி போயிட்டு தேசிய தலைவர் நிகில் நபியை பார்த்து கடிதம் கொடுத்துட்டு வந்தாங்க. இதுதான் மக்களுக்கு அவரோட பண்புன்னு தெரியுது. அவர் இந்த கட்சியை விட்டு வெளியே போய் புது கட்சி தொடங்கின ஒரு காரணம் சொன்னார். அது உண்மையா?
அவருக்கு தனி மதிப்பு கொடுக்கலையா, எப்படி அதை பற்றி? அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் யாருமே பேசல. இவர் தனித்துவமாக தான் இருக்கிறேன்னு போயிருக்காரு. இவருக்கு அப்போ போல மதிப்பு இருக்கிறது இருக்குங்க. இருக்கு. மக்களும் வரவேற்கிறாங்க, கட்சியில் நிர்வாக அதிகமாக மக்களும் கிராம சைடு நிறைய இளைஞர்கள்லாம் வந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. தெரியாத பால்மர மக்களுமே பல உறுப்பினர்கள்கிட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு அவங்களும் இந்த இயக்கத்தில் இணையிறாங்க. வாழ்த்துக்கள். நீங்களும் அவர் கட்சியில் இணைஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் கொடுத்தோம். பிரேக்கிங் உட்ஸ் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா நியூஸ் தெரியறதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.